very warm welcome to all the beautiful souls who's watching this. It's your girl Nina. என்னடாச்சு? படங்கு செல்ல நீனா நீயே கண்ணிடு. நானே பண்றதா? தம்பி, நீங்க இல்லனா எப்படி? அது இன்னைக்குதான் தெரியுதா? தொண்டைக்கு என்னடாச்சு? அல்லாஹ் குடிதா. அப்படிதானா? அதெல்லாம் முடியாது நிக்கி. நம்மளுக்காக குழந்தைங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க டான்ஸ் பண்ணணும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. இப்படிலாம் பேசி வந்து அவங்க ஹைப்பை கெடுத்துறாது. நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து போவோம். மறுபடியும் முதல்ல இருந்தா பண்ணலாம். ஓகே, ஒரே ஒரு வாட்டி எனர்ஜியா. ஓகே. வணக்கம் and a very warm welcome to all the beautiful souls watching this. It's your girl Nina. நானுதான் நீங்கள் நிக்கி. நீங்க காத்து ரசிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஜெயா டிவியின் ஆலி கசங்கா. எங்க அந்த ஆளு கசங்கா கண்டு வா. என்னடா இப்படி மிரட்டுற? நீதான் எனர்ஜியாக சொன்ன. எனர்ஜி ஓகே. எஸ், அவங்களாம் வந்து ரொம்ப ரெடியாக இருக்காங்க. இது வந்திருக்க 4 பேர் எப்படி தெரியுமா? எப்படி? அதான் எனக்கும் தெரியல. வருவாங்க. வந்துட்டு நீங்கள் பேசி எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டான். எங்க அந்த 4 குழந்தைங்க வாங்க வெளிய காத்துடலாம். ஹலோ அக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஹலோ எப்படி ஆச்சு காத்தியா? அது நீ கரெக்டுடா. இன்னைக்கு எல்லாம் வந்து நிக்கி டீம்னு நினைக்காதீங்க. நீங்க நிக்கியை கலாய்க்கிறதுல நிக்கி மிரண்டு போகணும் இன்னைக்கு. தட் இஸ் வாட் ஐ வாண்ட். எஸ், ரெடி? எஸ். நீங்க எவ்வளவு வாழ் நாங்க பாக்குறோம். அதுக்கு முன்னாடி அங்க அழகா போய் எல்லாரும் உட்காந்துக்கோங்க. சூப்பர், செமையா இருந்துச்சுல நிக்கி. டேய், என்னடா இரும்புற? உனக்கு சொன்னல. அப்படி என்ன பண்ண? தெரியலையே, திடீர்னு ஜுரம் வந்துச்சு. திடீர்னெல்லாம் ஜுரம் வராது நிக்கி. நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணுமே பண்ணலையே. மழை பெஞ்சு போய் ஆட்டது யாரு? நான் இல்லையே. ஏய், நான் வேணான்னு சொன்னேன். போய் இப்படி மூமெண்ட் போடுறான் மலையில உட்காந்துட்டு. நான் பார்த்தேன். அதனாலயா? அது மட்டுமா, 2 லிட்டர் ஐஸ் வாட்டர் திருட்டுத்தனமா போய் கடன்னு குடிச்சான். திருட்டுத்தனமா குடிக்கிறா நீ? கண்டு குடிச்சிட்டியா? நீ காக்கலன்னு நினைச்ச. ஐ எம் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. நீங்க என்ன பண்றது? ஜுரம் வந்துடுச்சு. எல்லாம் மூஞ்சில துப்பக்கூடாது நிக்கி. சரி, தள்ளி துக்குறேன். துப்பலாம் தேவையில்ல. நீங்க வந்து ஜுரத்துக்கு வந்து கஷாயம் எல்லாம் குடிச்சா பயப்படாத. கஷாயம் வந்து ஒரு நல்ல விஷயம். அதுல வந்து எவ்வளோ டேஸ்டியாலாம் நம்ம பண்ணலாம். டேஸ்டியா கஷாயம் எப்படி? நீங்க வந்து இப்போ பால்ல கொஞ்சம் மிளகு, மஞ்சள் தூள், அதோட வந்து பனவெல்லம் போட்டிங்கன்னா சும்மா டேஸ்டியா இருக்கும். கஷாயம் தானே, அது என்ன டேஸ்டியா? தொண்டை கூட இடி கணேசங்காரி இருக்குது. என்ன பண்றது? உண்டை வந்து கரக்கரன்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, துளசி, அதிமதுரம் இதெல்லாம் போட்டு கஷாயமா வச்சு அதுல கொஞ்சம் தேன் போட்டு குடிச்சா சும்மா டேஸ்டியா இருக்கும். அதோட இதெல்லாம் போயிடும் உனக்கு. எஸ். ஓகே, நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வீட்டுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். உங்க மாமா இருக்காரே. ஐயோ அவரா? ஆமா, அவர் கஷாயம் பண்ணி ரெடியா வச்சிருக்காரு. நம்ம மேஜிக் போட்டு வர வைப்போம். கஷாயம் கொடுத்துடலாமா நிக்கிக்கு? அட காய்ங்களா, வாண்டடா இருக்கிறீங்களே. ஓகே, கஷாயம் கமிங். சஜாங். கலக்கங்க. நான் தானே சட்டங் சொல்லுங்க. நீ சொல்லல, நானே சொல்லிட்டேன். எப்படி பாத்தியா? அடடே, எங்க அம்மா ஸ்டூலு சேர்த்து கொடுத்துட்டாரே. நீ மாமா அல்லவா? சரி, இப்ப சமத்தா இந்த கஷாயத்தை குடிச்சிருங்க. ஒரு வாய் குடிச்சு பாரு. இல்ல நான் கம்மாட்டேன். நான் கூட்டுக்கு நானும். டேய் அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. ஒரே ஒரு வாட்டி உட்காரு. காடா கொடுத்துறேன். ஒரே ஒரு வாய் குடிச்சு பாரு. பிடிக்கலன்னா அப்புறம் ஐயோ சாவடிக்கிறாளே. ஒரே ஒரு வாய். நல்லா இருக்கா? குடி. நல்லா இருந்துச்சா? கஷாயம் மிகவும் சுவையாகவும் எனக்கு எனர்ஜி தருமாக இருக்கிறதே. என்னது இது? நான் சொன்னேன், துளசி, அதிமதுரம், தேன். நல்லா இருக்கியாக்கா? நிஜமாலே கஷாயம் நல்லா இருக்குது. இனிமே வீட்டுல குடிச்சிடுறீங்களா? குட் கேர்ள்.
ஆக்சுவலா நான் எப்படி உனக்கு மாஸ்க் போட்டு கூட்டு வரணும், நல்ல வேளை கஷாயம் இருந்துச்சு, நீ தப்பிச்ச. ஐயோ மாஸ்க் கோட்டா மூச்செடுங்கல நீனா. சரி ஓகே, இப்போ ஓகே தானே உனக்கு? ஐ அம் வெரி ரெடி. எல்லாரும் ரெடியா? ரெடி. நீங்க ரெடியா? ரெடி. ஓகே, அக்கா குழந்தைங்களா யாரு என்னன்றத கேள்வி கேட்டு வந்துடலாம். போனாங்க. கஷாயம் ஓவர் எனர்ஜியால வேலை பார்க்குது. ரைட், போலாமா? போலாமே. ஹாய். ஹாய், வாட் இஸ் யுவர் நேம் டார்லிங்? அக்ஷயா. அக்கா நான் என்ன கேட்டாலும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? அது அக்ஷய பாத்திரம், இவங்க அக்ஷயா. ஓ அப்படியா? சாரி. அக்ஷயா எங்க இருக்கு உங்க வீடு? கொளத்தூர். கொளத்தூர்லயா? எத்தனை மீன் இருக்கு? தெரியலையே. தெரியலையா? கொளத்தூர்ல மீன் இல்லையா? இருக்கு. எத்தனை? அது எத்தனையோ இருக்கு. எத்தனையோ இருக்குதா? நைஸ். யாரெல்லாம் கூட்டு வந்தீங்க? எங்க ஆயா, அம்மா. அடடடடடே. ஏன் ரெண்டு பேரும் மட்டும் கூட்டு வந்தீங்க இன்னைக்கு? என்ன 2 பேர் தான் வந்தாங்க. இந்த பதில் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண? சாச்சா இல்லையே. உனக்காக gift கொண்டு வந்திருக்கேன். எனக்காக கிஃப்டா? ஆமா. நிஜமாவா? ஆமா. ஆஹா. இந்த ஐஸ்கிரீம். ஹாய். ஐஸ் ஐஸ். வந்த உடனே ஐஸ் வச்சிட்டா பாத்தியா? இப்பதான் கோல்டு இருக்குன்னு கஷாயம் கொடுத்தா நீங்க ஐஸ்கிரீம் தரீங்க. என்னது இது? ஹோட்டல் ஸ்பெஷல். யார் ஹோட்டல்? ஏன் ஹோட்டல்? ஓஹோ ஹோட்டலா வச்சிருக்காங்களா? ஹோட்டல். அதான் ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்களா? நல்லா இருக்குதே. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருது. பரவாயில்ல. ஐ வில் அட்ஜஸ்ட். நெக்ஸ்ட் கிஃப்ட். சாக்லேட் எங்க அம்மா செஞ்சது. ஆஹா. சாக்லேட் பொக்கே. எப்படி சூப்பரா இருக்குல்ல? ஆயில கோட்டா தானே தெரியும். நம்ம அப்புறமா பிரிச்சு சாப்பிடலாம், இப்பதானே கஷாயம் குடிச்ச. அத சொல்லியே லாக் பண்றாளே. ஆனா அழகா இருக்கே. தேங்க் யூ. நெக்ஸ்ட். ஆஹா வந்துகிட்டே இருக்க நீனா. உன்ன மாதிரியே ஒரு குரங்கு இருக்குல்ல. என்ன நீனா உன்ன குரங்குன்ட்டா? டேய், ஒன்ன பார்த்து சொன்னா நான். அப்படியா? இது யாரு? நீதான். நானா? எங்க 5 வித்தியாசம் சொல்லு. நீங்க சொல்லுங்க. வாய். கார் எல்லாருமே வாயடைச்சு போயிட்டு இருக்காங்க. நீ வாயின்ற. பக்கத்துல என்ன இருக்குன்னு கொஞ்சம் படி. பக்கத்துல பூ இருக்குது. வாளு பசங்க. ஐ லவ் நிக்கியா. ஐ லவ் யூ டு அக்ஷயா. என்ன நீ வாயடைச்சு போயிட்ட? தேங்க்யூ அக்ஷயா, ரொம்ப அழகா கியூட்டா வந்தோடனே இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து இன்னும் நிறைய பேசி நீங்க எவ்வளோ ஒரு கியூட் பர்சன்றது நம்ம டிஸ்கவர் பண்ணோம். ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய். தங்கி என் கலர்ல ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காரு. யார் நீங்க? மஹித். மஹித். ஆஹா. நாங்களோட வாழு காசங்க இந்த எபிசோட ஒரே ஆண் சிங்கம் மஹித். எப்படி இருக்கீங்க மஹித்? நல்லா இருக்கேன். எங்க உங்க வீடு எங்க இருந்து வரீங்க? ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கத்துல இருந்தா? யார் நிக்கிய பார்க்க வந்தீங்களா, நீனாவை பார்க்க வந்தீங்களா? 2 பேரையும். ரியலி? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா. ஆஹா. அடடடடடா. இன்னும் எல்லாரும் சிரிச்சு அழகா காத்துக்கிட்டு இருக்காங்க. என் மேல குடும்பத்துக்கே காசுங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்டா? நீங்க எப்படி நல்லா படிக்கிற கையனா இல்ல நல்லா ஆளு பண்ற கையனா? நல்லா படிக்கிற பையன். அக்கறையா நாங்க சோ கூட்டு வந்தேன். டேய், அவர் நல்லா படிச்சாலும் நிறைய சேட்டையும் பண்ணுவார். அது என்ன, நம்ம நீங்க இப்படிதான் தலையாட்டுவீங்க. அங்க இருந்து உங்க அக்கா எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்களே. அக்கானோட வாட் ரியாக்ஷன் நாங்க அக்கா கிட்ட இருந்து எடுப்போம். ஓகே சூப்பர். நாங்க நிறைய காசு கிட்ட. அடுத்து யாரு? ஆஹா. ஹாய். ஹாய். வாட் இஸ் யுவர் நேம்? மோனிஷா. மோனிஷா. மோனிஷானா? மோனிஷானா? மோனிஷா. எங்க இருந்து வரீங்க மேடம்? நங்கநல்லூர். சூப்பர். யாரெல்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு? அக்கா, அம்மா. எல்லாருமே ஆட்டோலயா வந்தீங்க? சூப்பர். நல்லா இருந்துச்சா ஜர்னி? நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சா? ஜர்னி ஜர்னி. அதான் ஜர்னி. உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா நான் மறந்துடுவேன் போல. நீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா? நீங்களும் பேசுவீங்களா? எனக்கு கொஞ்சம் பாரு 2 பேர் இருக்காங்க உனக்கு சொல்லி தரதுக்கு. ஏய் என்னது இது? எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க எல்லாரும். வாட் இஸ் யுவர் நேம்? லித்திகா. என்னக்கா? லித்திகா. எங்க இருந்து வரீங்க லித்திகா? மேல்மருவத்தூர்ல இருந்து. யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
எங்க பாட்டி, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தம்பி, அப்புறம் நானு. யாரு ஒருத்தர் போனையே குருன்னு காத்துக்கிட்டு இருக்காரு, அவர்தான் உங்க தம்பியா? தம்பி தங்குடு ஹாய் சிரி சிரிக்கிறாங்க. தம்பி ஒரு ஃபேனா? எஸ். நீங்க யாரு ஃபேன்? நிக்கி. அப்புறம் நீனா அக்கா. தேங்க்யூ, ஐ லைக் தட். அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு குழந்தை சாத்து சொல்லி இருக்குது. நங்குறியா நீ? நம்ம என்ன பண்ணீங்க? பிளான் பண்ணி நிக்க அது பிளான் பண்ணோம்ல. ஓகே டன். டன். என்ன இப்படி குடிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அது உனக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும் தெரியும். எஸ் எஸ். ஆஹா ஏதோ கிளான போட்டுடுச்சுங்களே, என்ன நடக்க போகுதுன்னு நின்னு காக்கும். ஓகே, அங்க போய் நின்னாதான் பார்க்க முடியும். ஓகே கூட்டுக்கோ. சக்கர் நீ நான் ரெடி கசலாங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஓகே, நானும் இன்னொரு டோஸ் கசாயம் குடிச்சிட்டு வந்துடுறேன். சுங்க ஜாலியா ஏன்டா இப்படி? 2 லிட்டர் கசாயம் குத்தனா ஜாலியா இருக்கும். கசாயம் 2 லிட்டரா? டேய் அது கசாயம் மேன். இவங்க எவ்வளவு வாளு அப்படின்னு நிக்கி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ரெடியா இருக்கா? ரெடி தானே நிக்கி? ஐ அம் வெரி ரெடிங்க. ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிட்ட உட்கார வச்சு பேசிடலாம். சோ அந்த வரிசையில யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிட போறீங்க? அக்ஷயா வாங்க. ஹாய். ஹாய். இவ்வளோ அழகா வந்திருக்கீங்க, பயங்கரமா இருக்கே ட்ரெஸ்ஸிங்லாம். நீங்க என்ன ஆளு பயங்கரமா என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் போவீங்களா? ஆ. ஆ. பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். எத்தனை வாட்டி? நிறைய வாட்டி. ஓ கிரேட்டுங்க. சூப்பர். நீங்க யார் பாட்டி எது கூட்டு வந்திருக்கீங்க? பாட்டினா அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். கையில காட்டி அவ்வளோ? கையில காட்ட முடியாது. கையில காட்டுறதுக்கு அதுக்கு மேலேயே. ஆஹா இதெல்லாம் காட்டி கேத்தி அடாடாடாடா. சரி ஏன் காட்டிய ரொம்ப பிடிக்கும் உனக்கு? ஏன்னா பாட்டி என்ன திட்ட மாட்டாங்க. திட்ட மாட்டாங்களா? ஏன் வீட்டுல மத்தவங்களும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? அடிக்கடிக்கு கிடையாது. பாட்டி கிட்ட உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க மட்டும்தான் என்னோட ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குவாங்க அடிக்கடிக்கு. உங்களோட ஹோட்டல்லையா? என்ன குழந்தைங்கள தானே கூட்டு வர சொன்னோம், பிசினஸ் உங்கலாம் கூட்டு வந்திருக்கிறீங்க. எங்க வச்சிருக்கீங்க அந்த ஹோட்டல்? வீட்ல. வீட்லயே வா. ஆஹா, ஹோட்டல் பேர் என்னது? அக்ஷயா ஹோம்ஸ் கிச்சன். நல்லா இருக்கே. என்னெல்லாம் மேடம் ஸ்பெஷல் டிஷ் என்னது உங்க ஹோட்டல்ல? பொட்டேட்டோ ரைஸ், அப்புறம் நூடுல்ஸ், அப்புறம் ஐஸ்கிரீம். எத்தனை கஸ்டமர் வராங்க உங்க ஹோட்டலுக்கு? எங்க ஆயா மட்டும் தான் நிறைய வாட்டி வருவாங்க. ஒரே ஒரு கஸ்டமர். டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கஸ்டமர். எவ்வளவு டெடிகேட்டடா இருக்கறாங்க தெரியுமா அவங்க? சரி, அவங்க ஆம்பிஷன் கேளுங்களேன். ஆம்பிஷன்லாம் இருக்கா? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? பியூட்டிஷியன். அப்படின்னா அப்படின்னா மற்றவங்களுக்கு மேக்கப் பண்றது, அப்புறம் பெடிக்யூர். ஆஹா சரி அக்ஷயா, எனக்கு ஒரு டவுட்டுடா. நிக்கிக்கும் த்ரெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா உடம்பு ஃபுல்லா தேவைப்படுது. வலிக்குங்க. வலிக்காது. உடம்பு ஃபுல்லா த்ரெட்டிங் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும். மொத்தமா முடிய பிச்சை எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா? வேற வழியே இல்லைன்னா நீ மொட்டை அடிச்சுக்கோ. கரெக்டா இருக்கும். உலகத்திலேயே உடம்பு ஃபுல்லா மொட்டை அடிச்சது நிக்கிதான். விடுகதையெல்லாம் சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். காமான், நீங்க கேக்குற விடுகதையில அந்த 3 பசங்களும் மூக்கு மேல விரல் வச்சிருக்கணும். ஆஹா, ரைமிங்கா வருது எனக்கு. இல்ல, காமான் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் தண்ணிலேயே பிறப்பான், ஆனா தண்ணியாலே அழிஞ்சு போடும். அது யாரு? அவன் யார்? சொல்லுங்க. நீ சொல்லு. ஐயோ என்கிட்டே வராரு. தெரியலங்க. உப்பு. ஆஹா நைஸ். சூப்பர். தேங்க் யூ அக்ஷயா. தேங்க்யூ டார்லிங். அங்கே போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஸோ சூப்பர் நிக்கி. ஃபர்ஸ்டே வந்து நம்ம அக்ஷயா வந்து அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் இதை இன்னும் வேற மாதிரி கொண்டு போகிறதுக்கு யார் வரப்போறா? யார் வரப்போறா? நாங்களோட ஒரே சிங்கக்குட்டி மஹித். வாடா கண்ணா. அவ்வளோ அழகா என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க. ஏன் உன் மண்டே நூடுல்ஸ் மாதிரி இருக்கு? பசிச்சா கிச்சி கிச்சி தாக்கட்டலாம், அதுக்குதான். சரி மஹித், உங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்களே, உண்மையா? ஆமா. எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? இப்படி கிரிக்கெட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் பவுலிங் காமிக்கிறேன், நீங்க கெஸ் பண்ணுங்க யார் அந்த பவுலர். நான் பவுலர் மாதிரி இமிட்டேட் பண்ணுவேன். பரவாயில்லையே. நிக்கி,
நீங்க எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர்? யார் நானா? ஆமா, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரெடியா? எஸ், இப்போ கெஸ் பண்ண போறோம். கம் ஆன், ஃபர்ஸ்ட். என்னடா சட்டை தாண்டி வெளியே போயிடுச்சு? யார் இவர்? சச்சின் டெண்டுல்கரா? இல்ல. தாக்கு. தோனியா? இல்லை. விராட் கோலி. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கிரிக்கெட்டர் பேரும் சொல்லி வராங்க. அப்ப யாரு, நீங்களே சொல்லுங்க. அஸ்வின். இப்போ அஸ்கிரீன் கோட்ட கோலிங்க நாங்க ஸ்லோங்கோல காக்க கோரோது அஸ்கிரீனா இல்லையா அப்படின்னு காத்துடலாம். ஸ்லோங்கோல கொடுங்க. சூப்பர், கிரேட், நைஸ். அடுத்து யாரு? அடுத்த பும்ரா. நீயே சொல்லிட்ட எப்படிடா? சரி நான் வேற நான் அப்படியே கேட்பேன். யோசிச்சுக்கோ, சொல்லக்கூடாது. ஓகே, ரைட், ஸ்டார்ட். கேமரா ரோலிங். யார் அது டான்ஸ் எல்லாம் ஆடி போடுறாரு? ஐயோ, வேற மாதிரி இருப்பாரு போல இருக்கே. யாரு? பிஷ்னாய். அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா அப்பாவே தப்பா சொல்லிட்டாங்க. என்ன அப்பா நீங்க இப்படி இல்ல அதுலயே 2-3 வேரியேஷன் காட்டிட்டான், அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களா பாஸ்? வெரி குட் பாஸ். நீங்களே சொல்லிடுங்க. குல்தீப் யாதவ். ஓஹோ, அவரா? எவரு? தெரியல, அதான் சொல்லிட்டேன். உனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியாதுன்னு அவனுக்கும் தெரியும். பட் சூப்பர், கிரேட். கடைசியாக வர போற பால். இப்ப போடுற பால் நாடா இப்படி சைடு வாங்கி இப்படி போகுது. வா, இப்படி போய் இப்படி. யார் அது? இதுதான் ரவி பிஷ்னோய். ஏ, அப்பா கடைசியில கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. கிரேட். கிரிக்கெட் மட்டும் தான் பிடிக்குமா, வேற எதுவும் பிடிக்குமா? கிரிக்கெட் மட்டும்தான். கிரிக்கெட் மட்டும்தான். வீட்ல யாரையும் பிடிக்குங்க? வீட்ல எல்லாரையும் பிடிக்கும். என்ன உங்க அக்கா இப்படி இப்படி ஆட்டுறாங்க? அண்டியா வை வாட் இஸ் த ரீசன்? எங்க அக்கா அப்படியே தான் எப்ப பார்த்தாலும். எப்ப பார்த்தாலுமா? அக்கா அப்படியாக்கா? நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணாக்கா. பொய் சொல்றாங்க. வீட்ல எல்லாம் அக்கா கராத்தே மாஸ்டரா? நீங்க என்ன இப்படிதான் டிஃபெண்ட் பண்றீங்களா வீட்ல? அவன்கிட்ட அடி வாங்குறதுக்கு டிஃபெண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும். சரி, உங்களோட அருமை தம்பியை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தம்பி? சேட்டை 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 சேட்டை. ஆஹா, அக்கா பத்தி இப்ப நீங்க ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. எங்க அக்கா ரொம்ப அடிச்சிருப்பாங்க. நான் பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பேன், இப்படியே இருப்பேன். அடிச்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப அடிச்சாங்கன்னா நான் ஒரு பஞ்சு குடிப்பேன். இப்படி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? மேக்ஸ். டேபிள்ஸ்லாம் தெரியுமா? டேவிசன். என்ன டேபிள்? 2 to 2 to 2 அதுவா? 2 to 10. 2 to 10. இது புது டேபிளா இருக்கு. 2 to 10 2 to 10 டேபிள் என்னது? சரி ஓகே, ஒரு ஹை டேபிள் சொல்லு. 5 1s are 5, 5 2s are 10. சரி வேணாம், அழகா சொல்றான். 6 டேபிள் சொல்லு. 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18. இல்ல கரெக்டா சொல்றான். 8 டேபிள் சொல்லு. 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are. இதுக்குதான். நீ சொல்லு. இல்ல வேணாம். Thank you for watching this show. Thank you டா. கேடி ஃபெலோ எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். நைஸ். இப்போ நம்ம அக்ஷயா வந்து கடி ஜோக் சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு நீங்க கடி ஜோக் சொல்ல போறீங்க, அவங்க ஆன்சர் பண்ண போறாங்க. பீட்ரூட் ஏன் பச்சையா சாப்பிட முடியாது? ஏன் பச்சை சாப்பிடலாங்க? சரி, சாப்பிட முடியாது. வை? எனக்கு கசப்பா இருக்கும். அந்த கலர் நம்ம கிட்ட ஒட்டிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பதிலை பத்தி? ஒன்றும் நினைக்கல. சரி, நீங்களே சொல்லிடுங்களேன் பாஸ். ஏன்னா அந்த பீட்ரூட் வந்து ரெட் கலர் இருந்துச்சு, அதனால பச்சையா சாப்பிட முடியாது. புரியுதா உனக்கு? அது வந்து ரெட்டு, இது பச்சை. பச்சையா சாப்பிட முடியாது. ப்ளீஸ் அவனை அடிச்சிரு. என்னால இதுக்கு மேல முடியாது. நெஞ்சு வெடிச்சோம். இல்ல சூப்பர், ஜாலியா பேசுனாங்களா? எஸ். தேங்க்யூ ஃபார் கமிங். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. அவங்க போய் உட்காந்துக்கோங்க. எஸ், ஆர் யூ ஹாப்பி? ஐ ஆம் ஹாப்பி. போதும். ஓகே. அடுத்து யாருக்கு கூப்பிடலாம்? ஹலோ மேடம், வரீங்களா? ரெடிங்களா? ரெடி. சூப்பர், வந்துருங்க. நீசா நல்லா இருக்குது அந்த பாட்டு. காலையில உங்களை எப்படி எழுப்புவாங்க? திட்டியே எழுப்புவாங்க. காலையில இருந்து அழகா ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா திட்டி. யார் திட்டுறது? அம்மா தான். அம்மா. காலையில் ஃபர்ஸ்டே திட்டி தானா?
ஆமா எப்படி எழுப்புவாங்க அம்மா? எழுந்துரு எருமை மாடுன்னு திட்டுவாங்க. அப்போ எழுந்துக்கலனா? நெக்ஸ்ட் அப்போ எழுந்துக்கலன்னா தண்ணி வந்து ஊத்துறாங்க. அப்பாவும் எழுந்துக்கலனா? அப்போ எழுந்துக்கலன்னா பக்கத்துல கொம்பு இருக்கு எடுத்து அடிப்பாங்க. ஏன்? எதுக்கு? ஸ்கூலுக்கு டைம் ஆகல. அது ஆனா ஆயிட்டு போகுது. அதுக்குன்னு குழந்தை கொங்கு வச்சு அடிக்கிறீங்களா நீங்க? ஒரு வாட்டி குரல் கொடுத்தா பட்டுன்னு எழுந்துக்கணும். நீங்க எழுந்தீங்களா? நான் எழுந்துப்பேன். உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள கூட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அம்மா இப்படி டெய்லி உங்களை காலையில அடிச்சு எழுப்பிட்டு என்ன பண்ண போறாங்க? என்ன வேலை பண்றாங்க அம்மா? அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க. ச்சே, என்ன ஹோட்டல்ல என்ன டிஷ் ஸ்பெஷல்? கடையிலேயே ஸ்பெஷலா மீன் குழம்பு special. ஆஹா, ஆடாடாடாடாடா. அப்புறமா வந்து இது ரசம், அப்புறமா வந்து சாம்பார், அதான் ஸ்பெஷல். உங்களுக்கு என்ன பிடிக்கும் இல்ல சாப்பிட்றதுக்கு? எனக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பார் தான் பிடிக்கும். சாம்பார் தான் பிடிக்குமா? நைஸ். அம்மா அடிக்கிறாங்க இதெல்லாம் ஓகே. ஆனா அம்மா கிட்ட எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஜாலியா கூட விளையாடுவாங்க, ஆஹா. அதான் பிடிக்கும். ஏடி அடிச்சு அடிச்சு விளையாடுவீங்களா? இல்ல. சரி, நீங்க வளர்ந்து என்ன போறீங்க? போலீஸ். போலீஸாய்? போலீஸாய் அம்மா நான் சுட்டு போட்டுருக்கேன். அம்மா தோசை சுடுறாங்க, நீ அம்மாவை சுட போற. ஏன் அம்மா மேல இவ்வளவு கோவம்? என்ன வேலை வச்சுட்டே இருப்பாங்க. வேலை வச்சுக்கிட்டு இருக்காங்களா? புரியலையே. வேலைன்னா வீட்டு பெருக்கு சொல்லுவாங்க, வீட்டு பெருக்குவேன். வீட்டு பெருக்கிறதுக்கு முன்னாடியே பாத்திரம் தேய்ன்னு சொல்லுவாங்க. பாத்திரம் தேய்க்க முன்னாடியே இது சாமான் அடுக்குன்னுவாங்க. அப்படி சொல்ல ஒரு டென்ஷன் வரும். சரி, நான் சொல்லிட்டா கேட்குவீங்களா? எனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்குமே. சரி, அவங்க வந்து எது சொன்னாலும் அவங்க நல்லது தானே சொல்லுவாங்க. ஆமா, அதனால திருப்பிவே அடிக்கூடாது. சரி. இவ திருப்பி அடிச்சானா நீங்க எனக்கு ஹோன் கொடுங்க, சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? சொல்றது கேட்கணும். சரி, நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அம்மா அடிக்க மாட்டாங்க. கரெக்ட் தானம்மா? ஓகே. சரி, அது விட ஒரு கிராமிஷனுக்கு கண்ணு. என்னது கிராமிஷ் கண்ணு நான் கூட சொல்றேன். என்னது போலீஸ் ஆயிட்டு அவங்க சுற்றக்கூடாது. சொல்ல மாட்டேன். அதுதான் கொஞ்சம் வைலண்டா இருந்துச்சு, அதுக்குதான். சரி, நீங்க எதுவும் குக்கிங்லாம் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இது தோசை சுடுவேன். ஆஹா, அப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பர். கிரேட். மோனிஷா, தேங்க்யூங்க வந்ததுக்கு. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க மோனிஷாக்கு. தேங்க்யூ. ஸோ சூப்பர். இன்னைக்கு 3 கிட்ஸ் வந்து பயங்கரமா பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நாங்களோட லித்திக்ஷா வாங்க. ஹாய் லித்திக்ஷா. ஹாய் நிக்கி. ஹாய். விழுந்துட போறா அவர். அப்போ ஒன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. யூ லைக் நிக்கி? எஸ். நைஸ், சூப்பர். சரி, உங்க ஊர்லயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏரிக்கரை பிடிக்கும். ஆஹா, என்ன பண்ணுவீங்க ஏரிக்கரையில? ஜாலியா விளையாடுவோம். ஆமா, என்னென்ன விளையாடலாம் ஏரிக்கரையில? 1 2 3 கேம் விளையாடலாம். அதான் வீட்டுல விளையாடலாங்க. எது ஏரிக்கரை வரைக்கும் போறீங்க? வீட்ல விளையாட இடம் பத்தாதே. ஆமா, உங்க வீட்ல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க அப்பா எங்க அம்மா. ஏன் 2 பேரையும் பிடிக்கும்? ஏன்னா அம்மா தப்பு பண்ண அடிப்பாங்க, அப்பா அடிக்கவே மாட்டாரு, கொஞ்சினே இருப்பாரு. கொஞ்சிக்கிட்டே இருக்காரா? ஆமா, ரொம்ப டென்ஷன் ஆனாதான் பேட் வச்சு அடிப்பாரு. அப்பா ஏதோ அடிக்கடி உங்களுக்கு ஏதோ கதை சொல்லுவாராமே. நிறைய கதை சொல்லுவாரு. என்ன கதை? ஓகே சிப்ஸ் கதை. ஓகே சிப்ஸா? ஆமா, இது என்னங்க புதுசு புதுசா வெரி பிரில்லியன்ட் ஃபாதர். என்னது அது ஓகே சிப்ஸ் கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்துச்சு. அதுக்கு வந்து ரொம்ப நாளா காட்டை சுத்தி பார்க்கணும்னு ஆசை. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு காட்டை சுத்தி பார்க்கணும்னு ஆசை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 10 ஓகே சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு போச்சான். ஆனா வாசல்லே வந்து ஒரு சிங்கம் தான். அதனால அந்த ஓகே சிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சிங்கராஜா நாங்க உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம், அதுக்குள்ள உங்களுக்கு ஒன்று கொடுத்துடுறோம், அது கொடுத்துட்டா நீங்க ஒன்னாதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அவங்க வரும்போது தான் 2வது பாக்கெட்டே பிரிச்சாங்களாம். அதனால சொல்லிட்டு மீதி இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு வெளியே நின்று சாப்பிட்டாங்களாம். அவ்வளவுதான். இது அந்த பிரசாந்த் சார் நடிச்ச அந்த வடிவேல் காமெடி இல்லைங்க? அத சிங்கங்க காட்டிட்டு இருக்கதானே? இந்த விஷயம் சிங்கத்துக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா கொஞ்சம் கஷ்டமாயிடும். எனக்கு கடிச்சு தெரியும். கடி ஜோக். கடிச்சிட்டு ஜோக்னு சொல்லக்கூடாது, நல்லதா சொல்லணும். ஓகே. கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுக்கும் போது ஒரு அண்ணாவை உட்கார்ந்தாங்க. அந்த அண்ணா வந்து அந்த அக்காவோட விரல கடிச்சிட்டாங்க. ஏன்?
இது கடி ஜோக்கா? இல்ல ஏன் சொல்லு ஏன் 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 நிக்கி ஏன் 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 சொல்லுங்க ஏன் ஏன் டேய் என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? ஏன் ஏன்னா அது லேடிஸ் ஃபிங்கரா? கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? சூப்பர்ரா. எப்படிடா நீங்க அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க எனக்கு. சரி நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, எல்லாரையும் ஏன் 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 இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஆமா. உங்களோட ஆம்பிஷன் என்னடா? வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆர்மி டாக்டர். நிஜமாவா? ஆஹா, இதுக்குன்னே ஒரு கைத்தட்டல் தரலாமே. நைஸ். எல்லாருமே கிட்ஸ் வந்து டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஆர்மி டாக்டர் புதுசா இருக்கே. ஏன் நாங்க கேக்குறோம் ஏன்? ஏன்னா நம்ம நாட்டுக்காக போராட சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டாலும் வர முடியலனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஆஹா, நைஸ். என்ன பண்ணணும் ஆர்மி டாக்டர் ஆகணும்னா? ஆர்மி டாக்டர் ஆகணும்னா படிக்கணும். அதுதானே கஷ்டமா இருக்குது எனக்கு. என்ன படிக்கணும்? இங்கிலீஷ் படிக்கணும். ஆ, இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம். இவெல்லாம் கனவுல கூட ஆர்மி டாக்டர் ஆக முடியாது. எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனா ஒன் வேர்ட் தான் தெரியும். தெரியுமா? என்ன? ஒன் வேர்ட். வாட் இஸ் தட்? டிகே டிகே. டீக்கே டீக்கே அப்படின்னா சரி சரின்னு அர்த்தம். யார் சொல்லி கொடுத்தாது? அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதர் தோடா தோடா. நீங்களும் அந்த தோடா தோடா தானா? ஃபுல்லா தோடா தோடா ஃபேமிலி. நைஸ், கிரேட். டிகே டிகே. ஓகே, சூப்பர். ஒரு கலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. தேங்க்யூ டார்லிங். நிக்கி எப்படி இருந்துச்சு? டீக்கே டீக்கே. டேய் இல்ல, சூப்பரா இருந்துச்சு. ஐ அம் வெரி ஹாப்பி. கிட்ஸ் நீங்க ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்? போயிட்டு கேம்கான மேட்டர்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் இட். ஸோ குழந்தைங்களாம் எவ்வளோ வாழு அப்படின்னு நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க. இவங்க எவ்வளோ பிரில்லியன்ட். ஆ, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அதனால தான் இந்த கேம். இந்த கேமில் கிட்ஸ் எவ்வளோ பிரில்லியன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஸ் ஃபன்னாக ஜாலியாக சிறப்பாக விளையாடுறதுக்கு ரெடியா? ஓகே, ஹாரன்ஸ் ரெடியா? நீங்க கை தட்டுறதுல தான் அவங்க எனர்ஜியா பதில் சொல்லுவாங்க. ஆஹா. ஸோ ஃபர்ஸ்ட் யார் கூப்பிட போறீங்க? ஃபர்ஸ்ட் டீம் ஏ யாரு விளையாட போறாங்க? அக்ஷயா அண்ட் மஹித். வாங்க, நீங்க தான் சரியான கோட்டி. சூப்பர். நாங்க அடுத்த கேம்க்கு ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுத வந்த மாதிரி கடகடன்னு குளிக்கிறாங்க. எட்டி குளிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உட்கார தேவையில்ல. என்னது ஒரு ஃபன் கேம், ஜாலி கேம். ஓகே ஓகே, இது எவ்வளோ ஜாலின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் கார்டு பிக் பண்ண போகிறீங்க. ரெடியா? ஓகே, முதல்ல அக்ஷயா நீங்க ரெடியா? ஓகே, பிக் பண்ணுங்க பார்க்கலாம். அதுவா? பயப்படுத்தாதரா. சூப்பர். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஸோ இந்த கேமுக்கு பேர் டச் அண்ட் டெல். நைஸ்ல. ஸோ அந்த கேம் தான் வரப்போகுது. அதுக்கான கிராக்கெட்டிஸ் இதோ. அடடா, சூப்பர். என்ன பயந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? ப்ராப்பர்ட்டி இப்படி திடீர்னு வந்துருச்சு பாத்தீங்களா? இதுதான் மேஜிக். ரெடியா? ஓகே, அக்ஷயா ரெடி. நீங்க கை தட்டி என்கரேஜ் பண்ண ரெடியா? ஓகே, உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் இதோ. ஆஹா. டேய். எஸ், கிரேட், சூப்பர். ஆஹா, என்னது இது? வாழலாம் பிடிச்சி ஆட்டி பார்க்குற? ஒரு வைல்ட் அனிமல். சும்மா வாய்க்கு வந்த வைல்ட் அனிமல் பேர் சொல்லுங்க. டைகர். சூப்பர், கிரேட். கம் ஆன் அக்ஷயா. பால். எஸ், பால் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ராடிஷ். எஸ், பரவாயில்லையே, ரொம்ப பிடிக்குமா ரேடிஷ்? சீக்கிரமா எடுங்க. இத சொல்லுங்க பார்க்கலாம். பனானா. பனானா. சரி ஓகே, தாங்க அப்படி போங்க. கமான் சொல்லுங்க. கரெக்ட். பல்லு குத்துனாதான் பேரே வெளியே வருதுல்ல. ஃபாஸ்டா விளையாடுங்க மேடம், டைம் போயிட்டு. டைகர் ஆப்போசிட். டைகர் மேடம் புதுசா இருக்கு. சீட்டா. எப்படி கண்டுபிடிக்கிறா? ஏதோ குட்டி அனிமல். டைகர் சொல்லிட்டேன். ஜீப்ரா. சூப்பர் மேடம். இவ தெரியாம சொல்றாளா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சொல்றாளான்னு தெரியலையே.
சூப்பர். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடு நிக்கி. 5 சூப்பர். 4 3 2 1. சரி எடுத்துட்டீங்க, சொல்லுங்க என்னது. ஒரு ஃபார்ம் அனிமலா ஃபார்ம் அனிமல் நினைக்கிறேன். I think she's got special power. ஃபார்ம் அனிமல்லே வைல்ட் அனிமலுக்கு ஒரு வணக்கம். ஐயோ ஆஸ்கார் அவார்ட் குத்துலாம் கை தட்டுங்க. சூப்பர். ஸ்லோகாருங்க. கண்ணாடி கழட்டிடுங்க. சூப்பர். அக்ஷயா சிறகா விளையாடிட்டாங்க. அக்ஷயாவை தொடர்ந்து மஹித். ஆர் யூ ரெடி? எஸ். சரி ஓகே, சட்டன ஒரு கிட் சீட் எடுங்க. கீ கீ. எடுத்தோம். ஆஹா. சோ உங்களுக்கான கேம் என்னன்னா டூடில். திஸ் இஸ் அங்கங்கரி கேம். ஓகே ஓகே, மஹித்துக்கான இமேஜ் இதோ. நல்லா பார்த்து பொறுமையா பார்த்து. என்னது இதோ வித்தெல்லாம் வச்சிருக்காரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. 3 4 4 பேர் ஹேட் பண்ணிட்டாடா அதுக்குள்ள. என்ன கண்ணை சுருக்கி விரிச்சுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தாச்சா? ரெடியா? கவுண்ட் டவுன் போட்டுரு நிக்கி. ஓகே 5 4 3 2 1 கொலக். சரி ஓகே, are you ready? சொல்றீங்களா? ஓகே, ஒன்னொன்னா சொல்லுங்க, இருக்கா இல்லையா நாங்க சொல்றோம். டிராஃபிக் சிக்னல், அந்த சிக்னலில் ஒன்று ரெட் கலரு, க்ரீன் கலரு, எல்லோ கலர் அது இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரக்கு, அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் பெஞ்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மேங்கோ. ஆரா அதுதான். அவ்வளவுதானா? எத்தனை சொல்லியிருக்கீங்க? மொத்தமாக 6 இல்லை 7 தான். 6 7. அதுல எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6 கரெக்டாக இருக்கு. 6 கரெக்டா? ஓகே, செக் பண்ணிடலாமா? ஓகே, இமேஜ் மறுபடியும் கொடுங்க, செக் பண்ணிடலாம். சூப்பர். 4 பதில் கரெக்டா சொல்லிருக்கீங்க. கை தட்டிடுங்க. ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகா விளையாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அங்கே போய் அழகா உட்காந்துக்கோங்க. சூப்பர் கேர்ள்ஸ். அக்ஷயா அண்ட் மஹித் விளையாடினதை பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? சூப்பர். அதை விட பயங்கரமா நம்ம விளையாட போறோம். ஓகே சூப்பர். 2 பேரும் கிளம்பி கீழே வாங்க. 2 பேர் ரெடியா? இரு அவங்க 2 பேரும் விளையாடல. உங்க 2 பேரும் மூஞ்சில ஒரு மரணகாயம் தெரிஞ்சதே. ஏ அப்படிலாம் இல்லை, போய் சொல்லாத நீ. ஜாலி தானே நீங்க? நல்லா விளையாடுவீங்க தானே? ரெடியா? டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்கல்ல? சூப்பர். அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு கார்டு எடுக்க போறீங்க. ஓகே மோனிஷா, அழகா வந்து ஒரு கார்டு எடுங்க. மோனிஷா அதானா? ஓகே சூப்பர். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேம். நிக்கிக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து 5 வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும் நீங்க. ரெடியா? ஓகே, மோனிஷாக்கான இமேஜ் இதோ. அந்த காம்பு இது, சூப்பர். அப்புறமா வந்து அந்த காலில இது ஒண்ணு, காலில இருக்கு. அப்புறமா இன்னொன்னு அந்த மரத்துல ஒன்று கிரீன் கலர்ல கிராஸ் இருக்கு. அப்போ வந்து அந்த காதுல ஒன்று இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிட்டா. காதுல என்ன இருக்கு? கங்காலா. இது இது எல்லோ கலர்ல இருக்கு. எல்லோ கலர்ல காது தொங்கட்டான். ஏய் சும்மாறா. இன்னும் ஒண்ணு இன்னொன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. பைஹர்ட் பண்ண தேவையில்ல. தெரியலையா? முடிச்சிடலாமா கேம? ஓகே லித்திஷா, உனக்கு தெரியுதா? எனக்கும் 4 நாள் தான் தெரியுது. இன்னுக்கும் 4 நாள் தான் தெரியுதா? ஆமா ஆமா. சரி, இப்போ நீங்க சொன்ன ஆன்சர்ல கரெக்டா செக் பண்ணிடலாங்க. ஓகே, ஆன்சர் சூப்பர். 4 கரெக்டா சொல்லிட்டீங்க மோனிஷா. ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. थैंक यू. கை தட்டிடுங்க. சூப்பர். நிக்கி, மோனிஷா எப்படி விளையாடுனாங்க? சங்கையா விளையாடினாங்க. அடுத்து இவங்க எப்படி விளையாட போறாங்க? அதோட சங்கையா விளையாடுவீங்க தானே? ரெடியா? ரெடி. சூப்பர். டக்குனு ஒரு காட்டு எடுங்க. டக்குனு எடுத்துனா டக்குனு எடுக்கறானா? ஓகே. இந்த ஜாயின் தி டாட்ஸ்லாம் விளையாடி இருக்கீங்களா? விளையாடி இருக்கேன். சூப்பர். அந்த கேம் தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்திருக்க கேம் வந்து டாட்டட் இமேஜ். அது என்ன இமேஜ்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ரெடியா? ரெடி. ஓகே, லித்திகாக்கான ஃபர்ஸ்ட் இமேஜ் இதோ. யூனிகார்ன். இது என்னம்மா, எந்த ஆங்கிள் அது யூனிகார்னா தெரியுது உனக்கு? மேல கொம்பு இருக்குல்ல. ரைனோசரஸ்.
க்ளூ தாடா பாவம்ல. இந்த மண்ணில் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போகும். இன்னொரு க்ளூ தரட்டா? ஈஸி க்ளூ, சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. எறும்பு தான் அதனோட ஃபுட். அது பேர் கூட அதுதான். இங்கிலீஷ்ல வந்து அது பேரே எறும்பு வச்சு தான் வரும். இதுக்கு நீயே பேர சொல்லிடலாம். கஷ்டமா இருக்கா? நீங்க கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு எலின்னு தோணுது. எலியா? ஏன் மூச்சூர்னு சொல்ல? ரேபிட். எந்த ஊர்ல ராபிட் எறும்பு திங்குது இல்லையா? ஓகே, நம்ம ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடலாமா? ஆன்சர் இதோ. இத பார்த்துட்டு யோசிப்பாங்க பாரு. என்னது இது? என்னது இது? நான் சொல்ல எலிஃபென்ட்டா? எலிஃபென்ட். நம்ம பேபி எலிஃபென்ட். பேரண்ட்ஸ் யூ நோ? எறும்பு தின்னி. Yes! எறும்பு திணி is the right answer. Okay. அடுத்து இங்கிலீஷ் கொள்ளாங்க. அடுத்து இங்கிலீஷ் 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. டிஷு. என்னது அது? hen. ஹென்னுங்க மாதிரி இருக்கும், ஆனா ஹென்னு கிடையாதுடா. என்னது இது? bird. நான் அனிமல் நான் சொன்னேன். பேர்டு தான். கரெக்ட், பேர்டு தான். என்ன பேர்டு? bird பேர் தெரியல. பேர்டு பேர் தெரியல. ஸோ இந்த பேர்டு வந்து பறக்காது. என்ன பேர்டு? பறக்கலன்னா அது வேர்டே கிடையாது. நீ சும்மா இரு, குழப்பாத பசங்களை. இந்த பேர்டோட பேர்ல ஒரு ஃப்ரூட் கூட இருக்கு. கிவி. Yes! Kiwi is the right answer. அடுத்த இமேஜ் போவோமா? இப்படி ஜாலியா இருக்கா? இப்போ 1 2 3 கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. டிஷு. கடல் குதிரை. வாவ். எதை வச்சு கடல் குதிரைன்னு சொல்றீங்க? அது கண்ணை வச்சு. கரெக்டான ஆன்சர் இதோ. சூப்பர். ஓகே, அடுத்து இங்கிலீஷ் கோடுனா என்ன கோடுன்னு தெரியும்? தெரியும். 1 2 3 டிஷு. அதிச்சா. கீ சொல்லு. bird. சூப்பர். என்ன பேர்டு? எந்த பேர்டுக்கு வாய் ப்ளூ கலர்ல இருக்கு? கலர் வேணாம், பார்த்தா எப்படி தெரியுது? ஷேப்பை பார்த்தா எந்த பேர்டு மாதிரி இருக்கு? இந்த பேர்டு வந்து வீட்லலாம் வளர்க்காங்க. கலர் கோழிக்கு. சிட்டுக்குருவி. நான் சொல்லிட்டா உனக்கு லைஃப் தத்துவம் அது. நாங்க வாழ்க்கையில முதல்ல ஒன்று சொல்லுவோம், அது கரெக்டா தான் இருக்கும். அது தக்கா இருக்குங்கன்னு நாங்க இன்னொன்று சொல்லுவோம், அதுதான் தக்கா இருக்கும். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட்னு சொல்ல போறா அதானே? அதுதான். ஆனா அது கரெக்டா நீ சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? இமேஜ் சொல்லணும். ஓகே, இமேஜ் கரெக்டான காத்துடலாங்க. கரெக்டான இமேஜ் கொடுங்க. yellow கலர்ல இருக்க ஒரு bird. லை ஃபர்ஸ்ட் தான் கரெக்டா சொன்னால கோதல. ஏன் என்னைய கன்ஃபியூஸ் பண்ற? கலர் கோழி குஞ்சு தான் yellow கலர்ல இருக்கு. கரெக்டா? கரெக்ட். இங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தானே? கரெக்ட். கை தட்டலாம் தானே? சூப்பர். சூப்பர். நம்ம மோனிஷா அண்ட் லித்திகா செமையா விளையாட்டாங்க. தேங்க்யூ ரெண்டு பேருக்குமே. ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா. ஓகே, இதுக்கு அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்து வரணும், நீங்க இன்னும் ஜாலி ஆயிடுவீங்க. எல்லாம் ரெடியா? ரெடி. ஓகே, சமத்தம் உட்காந்துருங்க. நீங்களும் ஒரு கை தட்டல கொடுத்துருங்க. ஸோ நிக்கி, எஸ் நீனா, நம்ம கிட்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ பிரில்லியண்டா எல்லா கேம்ஸுமே விளையாடி முடிச்சிட்டாங்க. எஸ் இவங்களாம் இவ்வளோ ஆளுங்களான்னு பார்த்தா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எஸ். ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவங்க இன்டெலிஜென்ட்டா இருந்தா அவங்கள தேடி தானே வராங்க. எஸ். அதை நீங்க பாராட்டி கிஃப்ட் எல்லாம் தர வேணாம். ஓ எஸ். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துருங்க. கை தட்டுங்க. ஏன் கை தட்டினீங்க? கை தட்ட சொல்லிட்டு ஏன் கை தட்டிங்கன்னா, அதாவது அவங்க காசுக்கு வராங்க, அதனால அவங்களுக்கே கை தட்டுங்கன்னு. அப்படி வரீங்களா நீங்க? கிரேட். ஸோ அப்போ கிட்ஸுக்கு அவங்களுக்குலாம் கிஃப்ட்ஸ் ரெடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டாக்கிங் பண்ணிட்டு வரணும். சரி, டாக்கிங். ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு கேட்கலாம்? அக்ஷயாங்க. ஹலோ. ஹாய். எப்படி இருந்துச்சு ஸோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சது? நிக்கி பேசுறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா. எவ்ரிடே அவ வந்து மார்னிங் ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டாலோ இல்ல வந்து சாங் போட்டு தான் எந்திரிப்பா. ஆனா எப்போ வாலு பசங்க ப்ரோக்ராம் தெரிய ஆரம்பிச்சதோ அதுல இருந்து அந்த ஷோ ஆன் பண்ணாலே அவ எழுந்திருச்சிருவா. எழுப்பணுன்ற கஷ்டமே இல்லை எனக்கு. நிக்கியோட வாய்ஸ் கேட்டாதான் எழுந்திருக்கிறேன் அப்படின்றா. அந்த அளவுக்கு வந்து எவ்ரிடே நிக்கிய பார்த்துட்டே இருக்கா. ஆஹா. என்ன பண்ணிடலாம்? அக்ஷயா எழுந்திரின்னு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு
எடுங்க, காலையில இதை போட்டு வச்சிருங்க. இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? super. ஆமா. ஆஹா, அடடா, எனக்கே ஜையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாரு? மஹித், வாட் யூ திங்க் ஆஃப் த ஷோ ஆஃப் த டுடே? ரொம்ப நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியல. செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தது. ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச். சார், சிங்கர் சார். இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. இதான் இந்த மாதிரி நேரில் வந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது த்ரூ அவுட் த ஷோ. லைக் ஸ்டார்ட்டில் அந்த எனர்ஜி இருக்கிறது ஓகே, பட் டில் த எண்ட் அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணுறது, அகெயின் வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கும் சேர்த்து பண்ணுறது, அண்ட் யூரோட வெரி குட் ஜாப். ஸோ எங்களுக்கு கிட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணலை, பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் நாங்களுமே த்ரூ அவுட் என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல எஃபோர்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஜிஆர்டிவி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ. அவங்க ஹே, தக்கா கையில என்னது? பிக்சர். ஓ, இதுதான் அந்த கிஃப்டா? அப்புறம் கொடுக்குறேன்னு வச்சிருந்தீங்களே. எஸ், இப்போ கொடுத்துடலாமா? மேக்னாக்கா, அங்க ஏன் மேக்னாடா? இது வந்து நோடல. ஹே, நிஜமா நீங்களா வரைஞ்சீங்க? அது நானு. ஆஹா. ரெகுலரா கிட்ட வரைவீங்களா மேக்னா? யூஸ்வலாக நிறையவே வரைவேன், ஆனால் இதான் என் ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட். ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் ஃபார் அஸ். ஆஹா, தேங்க்யூ. நானும் கட்டி குடிக்கிறேன். சரி வாங்க, எல்லாம் சேர்ந்து கட்டி குடிப்போம். தேங்க்யூ மேக்னா. தேங்க்யூ ஸோ மச். நைஸ். அடுத்து யார்கிட்ட பேசலாம்? வாணிசா. ஹாய். ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருந்துச்சு ஷோ? நல்லா சூப்பரா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, லித்திகா, அரேஞ்ச். சூப்பராக இருந்துச்சு நிக்கி. உன் வாழுத்தனம் தான் சூப்பராக இருந்துச்சு நிக்கி. ஏன் வாழுத்தனம்? வாழு தான் இல்லைன்னா எனக்கு நான் பேசுகிற பேச்செல்லாம் வாழுத்தனமாக தான் இருக்கு. அப்படியா? வாழு பேசுங்களுக்கு ஹெட்டே நீ தானே, அப்படி தானே இருக்கும். சுகர் சார், கிரேட். தேங்க்யூ. மதர், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சது? நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு நிக்கி. என்ன பலியெல்லாம் கூப்பிடுற? நிக்கி தான் பயங்கர டேலண்ட். இது உலகத்துக்கே தெரியுங்க. அதுக்காக வந்து கஷ்டப்படுறது லீனா தானே. அவங்க தான் பயங்கர இன்டெலிஜென்ட். சொன்னாலா? டேய், ஒரு கைத்தட்டு கூட வாங்க விட மாட்டீங்க. கை தட்டுங்க. தேங்க்யூ. இதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. டேய் போலாம். எஸ் கிட்ஸ், ரெடி, ஹாப்பி, ஜாலியா இருந்துச்சா? சங்கையா இருந்துச்சா? ஓகே, டாடா, கிளம்பி போயிட்டு வாங்க. என்ன gift கொடு. பாவம்டா, அழுக வைக்காது. சரி வாங்க, எல்லாரும் gift வாங்கிட்டு போலாம் வாங்க. நாங்க அக்ஷயா, தேங்க்யூ வந்ததுக்கு. சோ ஹாப்பி. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட்டு வாங்க, சரியா? தேங்க்யூ. ஹலோ பாஸ், ரொம்ப நன்றி சார். மோனிசா, நைஸாடா. நைஸ். குட் கேர்ள், தேங்க்யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க் சரி, தேங்க்யூ. கிஃப்ட் வாங்க, இந்த பக்கம் வாங்க. நான் பேசிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏன் ஒன்று பிடிச்சது தெரியுமா? அந்த எல்லாம் குச்சிக்கிட்டே இருக்கிறாள் எங்க குதி. தேங்க்யூ. டாடா. ஸோ ஹே ஃபாக்ஸ், இவ்வளோ நேரம் இந்த எபிசோட பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். அப்படிதானே? எஸ் விழுந்து சிரிச்சிருக்கீங்க. டிஞ்சர்லாம் கூட ரெடி ஆகிக்கோங்க. எஸ், ஏன்னா அடுத்த எபிசோட் இதை விட சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டினியூஸாக எவ்ரி சண்டே இந்த எபிசோட பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்லையும் இதே மாதிரி க்யூட்டாக, டேலண்டடாக, நாட்டியாக, சர்ப்ரைஸான எலிமெண்ட்டெல்லாம் வச்சுருக்கிற கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வைங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மேடை வேணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணணும். சந்தோஷத்தை மகிழ்விக்கணும். சந்தோஷத்தை மகிழ்விக்கிறதா? அது எல்லாருக்கும் காய்ச்சா எல்லாரும் மகிழ்விக்கணும் தானே. ஏதோ புதுசாக வச்சுருக்காங்க. இதை பற்றி அடுத்த எபிசோடில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த ஷோவில் கலந்துக்கணும்னா கீழே தர்ற என் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாரும் கிளம்பி வாழு கோசங்களுக்கு வாங்க வாங்க வாங்க. இன்னும் வர வைக்கிறது நிக்கி மற்றும் நீனா. ஸோ டாடா, குட் பை.